சசிப்பிரையை கதை. விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்க மரத்தை அடைந்து வேதாளத்தைக் கட்டிப் பிடித்து எடுத்துக்கொண்டு கிளம்பினான். வழி நடந்து செல்லும்போது அவன் தோள் மீதிருந்து வேதாளம் அரசே, நான் உனக்கு மற்றொரு கதை சொல்கிறேன் என்று ஆரம்பித்தது. நேபாள தேசத்திலே சிவபுரம் என்ற நகரம் உண்டு. அங்கே முன்னாளில் யசகேது என்ற அரசன் ஒருவன் இருந்தான். ராஜ்யபாரத்தை அவன் மந்திரியான பிரஞானசாகரனிடம் ஒப்பித்துவிட்டு தன் தேவியான சந்திரபிரபையுடன் இன்பம் நுகர்வதில் பொழுது போக்கி வந்தான். கால கிராமத்தில் அவனுக்கு அவனிடம் சசிபிரபை என்ற பெண் பிறந்தாள். பெயருக்கு ஏற்ப அவள் நல்ல அழகாக இருந்தாள். அவள் பருவத்தையடைந்த பிறகு வசந்த காலத்தில் ஒருநாள் ஊர்வலத்தைக் கண்டுகளிப்பதற்காக தன் தோழிகளுடன் சென்றிருந்தாள். அப்போது அந்த ஊர்வலத்தை பார்க்க மனஸ்வாமி என்ற அந்தண இளைஞன் ஒருவனும் தோட்டத்திற்கு வந்திருந்தான். துவளும் மேனியளான அவள் தோட்டத்தில் தன் மெல்லிய விரல்களால் பூக்குய்வதைக் கண்டான். உடனே அரசகுமாரியின் அழகில் அந்தண இளைஞன் மயங்கி தன் இதயத்தைப் பறிகொடுத்தான். தன் வசம் இழந்த அவன் வசந்த காலத்தில் கொத்து கொத்தாக பூத்திருக்கும் மலர்களைப் பறித்து மாரங்கன்களைத் தொடுப்பதற்காக ரதிதேவியே இவ்வுருவத்தில் வந்திருக்கிறாளா என்று நினைத்தான். இவ்விதம் அவன் நினைத்து மயங்கி நின்றபோது ராஜகுமாரியும் அவனைக் கண்டாள். இழந்த உடலை மீண்டும் பெற்ற மன்மதனே வந்திருப்பது போல அவனைக் கண்டதும் அவள் தன்னிலை மறந்து பூக்குய்வதையும் விட்டு அவனையே பார்த்து நின்றாள். பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் கொண்ட மோகத்தால் இருவரும் திகைத்து நிற்கும்போது திடீரென்று அபாயக்குரல் ஒன்று கிளம்பியது. உடனே இருவரும் தலை நிமிர்ந்து விஷயம் என்னவென்பதை அறியப் பார்த்தனர். அப்போது அந்த வழியே மதயானை ஒன்று ஓடி வந்து கொண்டிருந்தது. பக்கத்திலே மற்றொரு யானை இருப்பதை வாசனையால் அறிந்த அது மதம் கொண்ட சங்கிலியை அறுத்துக் கொண்டு விட்டது. மரக்கிளை முறித்து காதிலே அங்குசம் தொங்கிக் கொண்டிருக்க பயங்கரமாக ஓடி வந்தது. யானையைக் கண்ட ராஜகுமாரியின் தோழிகள் பயந்து மூலைக்கு ஒருவராக ஒளிந்து கொண்டார்கள். தனித்திருந்த ராஜகுமாரியைக் கண்ட மனஸ்வாமி அவளை வாரித் தூக்கிக் கொண்டு யானைக்கு அகப்படாமல் விலகி ஓடினான். அப்போது ராஜகுமாரி பயம், ஆசை, அவமானம் ஆகியவற்றால் மனம் கலங்கி அவன் தோளைக் கட்டிக் கொண்டாள். பத்திரமான இடத்தையடைந்ததும் தோழிகள் ஓடிவந்து மனஸ்வாமியை புகழ்ந்து பேசி ராஜகுமாரியை அரண்மனைக்கு அழைத்துச் சென்றனர். போகும்போது ராஜகுமாரி திரும்பித் தன்னை மீட்டவனைப் பார்த்து கொண்டே போனான். அரண்மனை போய்ச் சேர்ந்த பிறகு தன் உயிரைக் காத்த அவ்விளைஞனை நினைத்து உருகி இரவு பகல் என்ற வேறுபாடு இல்லாமல் காமத்தீ தகிக்க அவள் தன் காலத்தைப் போக்கி வந்தாள். ராஜகுமாரி அரண்மனைக்குப் போய்விட்டாள் என்பதையறிந்த மனஸ்வாமியும் தோட்டத்தை விட்டு கிளம்பினான். ஆனால் அவனுக்கு கால் எழும்பவே இல்லை. அந்த மங்கையர் திலகம் இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது. ஆனால் அவளை அடைவது எப்படி? சர்வ கலைகளிலும் வல்லவரான மூலதேவரைத்தான் அடைய வேண்டும். அவர்தான் ஏதாவது உபாயம் சொல்லுவார் என்று நினைத்து தன் இருப்பிடத்தை அடைந்தான். மறுநாள் காலையில் கலாவல்லபனான மூலதேவரை பார்க்க கிளம்பி அவர் இருக்குமிடத்தை அடைந்தான். எப்போதும் போலவே மூலதேவருடன் அவர் நண்பன் சசியும் கூட இருந்தான். மனஸ்வாமி அவரை வணங்கித் தான் வந்த காரியத்தை எடுத்துச் சொன்னான். இதைக் கேட்ட மூலதேவர் சிரித்துவிட்டு அவன் விருப்பத்தை ஈடேற்றி வைப்பதாக உறுதி கூறினார். பிறகு மாயக்குளிகை ஒன்றைத் தன் வாயில் அடக்கி அதன் மகிமையால் கிழப்பிராமணன் போல உருமாறினார். அதேபோல மனஸ்வாமிக்கும் ஒரு குளிகையைக் கொடுத்து அதை வாயில அடக்கிக் கொள்ளச் செய்து அவனை ஓர் அழகிய பெண்ணாக உருமாறச் செய்தார். இவ்விதம் தம் பெண்ணாக மாறிய மனஸ்வாமியே அவன் காதலியான ராஜகுமாரியின் தந்தையிடம் தூர்த்த சிகாமணியான மூலதேவர் அழைத்து சென்றார். சபாமண்டபத்தில் இருந்த அரசனை அணுகி, அரசே, எனக்கு ஒரே மகன். அவனுக்கு மணமுடிப்பதற்காக இந்த பெண்ணை நீண்ட தூரத்திலிருந்து அழைத்து வந்தேன். ஆனால் அதற்குள்ளாக என் மகன் எங்கோ போன இடம் தெரியாமல் போய்விட்டான். இப்போது அவனைத் தேடிப்பிடித்து அழைத்து வர வேண்டும். அதுவரையில் இந்த பெண்ணை என்ன செய்வது?
உலகத்தையே நீ காத்து ரசிக்கிறாய். ஆகவே இப்பெண்ணையும் நீ காப்பாற்றி என்னிடம் ஒப்புவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அரசன் தன் குமாரி சசிப்பிரபையை அழைத்து, குழந்தாய், இந்த பெண் உன்னிடமே தோழியாக இருக்கட்டும் என்று அவளிடம் ஒப்புவித்தான். ராஜகுமாரியும் அதற்கு இசைந்து பெண் வேஷத்தில் இருந்த மனஸ்வாமியை தன் அந்தப்புரத்திற்கு அழைத்துச் சென்றான். கிழப்பிராமணன் உருவம் கொண்ட மூலதேவர் வெளிக்கிளம்பி தம் இஷ்டப்படி போய்விட்டார். மனஸ்வாமி தன் காதலியுடன் பெண் உருவத்தில் தங்கிவிட்டான். சிறிது காலம் சென்றது. ராஜகுமாரிக்கு தன் புதிய தோழியிடம் ஓர் அலாதியான ஆசை உண்டாயிற்று. சதா அவர்கள் இணைபிரியாமலே ஒன்றாகவே இருந்து வந்தார்கள். ஒரு நாள் இரவு ராஜகுமாரிதான் அன்றொரு நாள் தோட்டத்தில் கண்ட மனஸ்வாமியின் மீது கொண்டுள்ள காதலால் உள்ளம் உருகி வாடிக் கிடந்தாள். தன் காதலன் பெண் உருவத்திலே அப்போது தன் பக்கத்திலேயே இருப்பதை அவள் அறியவில்லை. ராஜகுமாரியின் நிலையைக் கண்ட மனஸ்வாமி மெதுவாக அவளிடம், தோழி, நாளுக்கு நாள் உன் உடல் இளைத்து வருகிறது, நிறம் வெளிரி வருகிறது. உன்னைப் பார்த்தால் காதலன் பிரிவாற்றாமையினால் வருந்துபவளைப் போலத் தோன்றுகிறது. உன் அந்தரங்கமான தோழிகளிடமிருந்து கூட இதை மறைப்பானேன்? என்னிடம் சொல்லு. இல்லாவிட்டால் நான் ஆகாரம் எதுவும் உட்கொள்ள மாட்டேன் என்று பலபடியாகக் கேட்டாள். இதைக் கேட்ட ராஜகுமாரி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு தன் கதையை பின்வருமாறு தெரிவித்தாள். அடியே தோழி, இத்தனை பேர்களில் உன்னிடம் நான் எதற்காக அவநம்பிக்கைப்பட வேண்டும்? ஆகவே நான் விவரத்தைக் கூறுகிறேன், கேள் என்று ராஜகுமாரி சொல்லி ஊர்வலத்தில்தான் மனஸ்வாமியைச் சந்தித்ததையும் கட்டறுந்து யானையிடமிருந்து தன்னை அந்த வாலிபன் காப்பாற்றியதையும் தெரிவித்தான். தோழி, அவன் ஸ்பரிசம் என் மீது பட்டிருந்த அந்தச் சமயம் சந்தனக் குழம்பு பூசியது போலவும் அமிர்த வருஷம் பொழிந்தது போலவும் இருந்தது. அந்த உணர்ச்சியை விவரித்துச் சொல்ல முடியாது. அது முதல் எத்தனை தடவை அவனைப் பற்றி நான் கனா கண்டிருக்கிறேன். பகற்பொழுதிலும் அவன் பக்கத்தில் இருப்பதாகவே தோன்றும். இரவு தூக்கத்திலே அவனிடம் கொஞ்சிக்குலாவுவது போல கனா காண்பதுதான். ஆயினும் என் தலைவிதி அவனை அடைய முடியவில்லை. அவன் யார், பெயர் என்ன என்பன போன்ற விஷயங்களில் ஒன்றுமே தெரியாதே. இவ்விதம் என் உள்ளத்தை கொள்ளை கொண்டவனை அடைய முடியாமல்தான் வாடி வதங்கிச் சாகிறேன். இதைக் கேட்டபொழுது அவ்விதம் பெண் உருவத்தில் இருந்த மனஸ்வாமியின் காதுகளில் அமிர்தத்தைப் பொழிந்தது போலவே இருந்தது. தன் எண்ணம் ஈடேறியதாகவே அவன் நினைத்தான். தான் யார் என்பதை வெளிப்படுத்திக் காட்டக்கூடிய தருணம் வந்துவிட்டதாகவே அவன் நினைத்தான். உடனே தன் வாயில் அடக்கியிருந்த குளிகையை வெளியில் எடுத்துவிட்டு தன் சுயரூபத்துடன் அவள் முன்னிலையில் நின்றான். மான் போன்ற மருண்ட விழியாளே, அன்னையத்தினம் தோட்டத்தில் உன் பார்வையால் உள்ளத்தைக் கொள்ளை கொண்டு அடிமையாக்கிய வாலிபன் நான்தான். உன் பிரிவாற்றலால் மனம் வருந்தியே எப்படியாவது உன்னை இடைய வேண்டுமென்றுதான் இந்த பெண்ணுருவம் தாங்கி நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆகவே நாம் இருவரும் அனுபவித்த பிரிவின் துன்பம் இது முதல் ஒழிந்தது என்று நினைத்துக்கொள். இவ்விதம் கூறி தன்னெதிரில் நிற்கும் காதலனைக் கண்ட ராஜகுமாரி உடனே ஆசை, வெட்கம், ஆச்சரியம் எல்லாம் மேலிட்டு தலையே குனிந்து கொண்டாள். அவர்கள் இருவரும் கந்தர்வ முறைப்படி மனம் புரிந்து கொண்டார்கள். பகல் நேரத்தில் பெண்ணாகவும் இரவு நேரத்தில் ஆணாகவும் அரண்மனையிலே இருந்து வந்தான் மனஸ்வாமி. நாட்கள் பல சென்றன. யசக்கேது மன்னனின் மைத்துனான மிருகாந்ததத்தன் தன் மகள் மிருங்காவதியே பிரஜாசாகரன் என்னும் மந்திரியின் மகனுக்கு மணம் செய்து கொடுத்தான். அந்தக் கல்யாணத்திற்கு சசிப்பிரபை தன் தோழிகளுடன் மாமன் வீடு சென்றாள். பெண்ணுருவம் தாங்கிய மனஸ்வாமியும் அவர்களோடு சென்றான். பெண்ணுருவத்தில் எழில் வாய்ந்த வனப்புடன் நின்ற அவளைப் பார்த்து மந்திரிகுமாரனுக்கு அந்த உருவத்தின் மீது ஆசை உண்டாகிவிட்டது. தன் உள்ளத்தை அவன் பறிகொடுத்தான். மணமகனான அவன் தன் புது மனைவியுடன் வீடு திரும்பியும் அவனுக்கு எந்த கேளிக்கையிலும் மனம் கொள்ளவில்லை. அவள் அழகு வாய்ந்த முகத்தை நினைத்து ஏங்கித் தவித்தான். அங்கே கூடியிருந்தவர்களும் பிரமித்து கொண்டாட்டத்தை நிறுத்தி விஷயம் என்னவென்று அவனை விசாரித்தார்கள். இதைக் கேட்ட அவன் தந்தையான மந்திரியும் விரைந்து ஓடி வந்தார்.
தன் மகனைப் பலபடியாக தேற்றி உற்சாகப்படுத்தி விசாரித்த பொழுது கனவிலிருந்து விழித்த அவன் ஜுரவேகம் தாங்காமல் இங்கொன்றும் அங்கொன்றுமாக உலறித் தன் உள்ள கிணக்கையே வெளியிட்டான். விஷயம் அறிந்த மந்திரி திகைத்துவிட்டார். மகன் விரும்புவது அவன் சக்திக்கும் மீறியது அன்றோ? செய்தி கேட்ட அரசனும் அந்த இடத்துக்கு நேரில் விரைந்து வந்தான். மந்திரிகுமாரனோ விரகதாபத்தின் 7ஆம் கட்டத்தை அடைந்துவிட்டதை அரசன் நேரில் பார்த்ததும் ஒரு கணத்தில் அறிந்து கொண்டான். அதன் பிறகு தன் மந்திரிகளுடன் பின்வருமாறு ஆலோசித்தான். அந்த பெண்ணை அந்தணன் ஒருவன் என்னிடம் ஒப்படைத்துப் போயிருக்கும்போது இவனுக்கு நான் எப்படி மனம் செய்து கொடுப்பேன்? ஆயினும் அவளை அடையாத பட்சத்தில் மந்திரிகுமாரன் கடைசிக் கட்டத்தை அடைந்து விடுவான் என்பது நிச்சயம். அவன் இறந்துவிட்டால் அவன் தந்தையான மந்திரியும் இறந்து போய்விடுவார். அவர் போய்விட்டால் ராஜ்யமே பாழாகிவிடும். ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். இவ்விதம் அரசன் கேட்டவுடன் அவ்விடம் கூடியிருந்து மந்திரிகள் அரசனை நோக்கி பின்வருமாறு தெரிவித்தார்கள். அரசனுடைய முக்கியமான கடமை தன் நாட்டு மக்களின் தர்மத்தைக் காப்பாற்றுவதுதான் என்று சொல்வார்கள். அரசன் இவ்வாறு காப்பாற்றுவதற்கு மந்திரிகளின் கூறிய மதியும் ஆலோசனையும் முக்கியம். ஆகவே மந்திரி போய்விட்டால் இரஷனையரின் அடிப்படை நசித்து விடுகிறது. அதனால் தர்மத்திற்கு ஊறு நேரிடுவது நிச்சயம் அன்றி. மந்திரி, அவர் மகன் ஆகியோர் இறப்பதால் ஏற்படும் பிரம்மஹத்தி தோஷம் வேறு உங்களை பீடித்துக் கொள்ளும். ஆகவே அந்தணன் உங்களிடம் ஒப்படைத்த பெண்ணை மந்திரிகுமாரனுக்கு இப்போது மணம் செய்து கொடுத்து விடுங்கள். பின்னால் அவன் வந்து பெண்ணைக் கேட்டுக் கோபித்துக் கொண்டால் அப்போது அவனைச் சமாதானப்படுத்த ஏதாவது வழி காணலாம். இதைக் கேட்ட அரசன் மந்திரிகளின் யோசனைக்கு இணங்கி பெண்ணுருவத்தில் இருக்கு மனஸ்வாமியே மந்திரிகுமாரனுக்கு மணம் செய்து கொடுத்துவிட இசைந்தான். உடனே நாளுமா நிச்சயிக்கப்பட்டது. இதையறிந்த மனஸ்வாமி அரசனிடம், அரசே, என்னை வேறு ஒருவருக்கு மணம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே தங்களிடம் ஒப்படைத்து வைத்தார்கள். ஆயினும் தாங்களாகப் பார்த்து எனக்கு நிச்சயிக்கப்பட்டவருக்கு அல்லாமல் வேறு ஒருவருக்கு கொடுப்பதாக இருந்தால் அதற்கு நான் ஒப்புக்கொள்ளாமல் வேறு என்ன செய்ய முடியும்? தாங்கள் அரசர், தர்ம பரிபாலனம் உங்கள் கையில் இருப்பது. ஆனாலும் தங்கள் விருப்பத்தை நான் ஒரே நிபந்தனையுடன் ஏற்றுக்கொள்கிறேன். என்னை மணக்க இருப்பவர் 6 மாத காலம் புண்ணிய க்ஷேத்திராடனம் செய்து ஊர் திரும்பி வந்த பிறகே என்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுவரையில் என்னை நெருங்கக்கூடாது. இந்த நிபந்தனையை ஒப்புக்கொள்ளாவிட்டால் நான் நாக்கைக் கடித்துக் கொண்டு பிராணத்தியாகம் செய்துவிடுவேன் என்று கூறினாள். இவ்விதம் அவன் நிபந்தனை விதித்ததைக் கேட்ட அரசன் அதை மந்திரிகுமாரனுக்கு அறிவித்தான். மந்திரி குமாரனும் தன் எண்ணம் ஈடேறும் என்று திருப்தி கொண்டு அதற்கு உடன்பட்டான். சீக்கிரமாகவே திருமணம் நடைபெற்றது. தன் முதல் மனைவி மிருங்காவதியையும் 2ஆம் மனைவியாக வந்த போலி பெண்ணையும் ஒரே வீட்டில் அமர்த்தி அதற்கு கடும் காவலும் ஏற்படுத்திவிட்டு முட்டாள் போல புண்ணிய க்ஷேத்திராடனம் செய்யக் கிளம்பினான் மந்திரிகுமாரன். இவ்விதம் மிருங்காவதியும் பெண்ணுருக்கொணட் மனஸ்வாமியும் ஒரே வீட்டில் ஒன்றாக இருந்து வந்தார்கள். ஓர் இரவு படுத்திருக்கும்போது மிருங்காவதி தனக்கு தூக்கம் வரவில்லை என்று கூறி நேரம் போக்க ஒரு கதை சொல்லும்படி தன் தோழியை வேண்டினான். இதைக் கேட்ட மனஸ்வாமி அவளுக்கு தன் கதையையே கூறினான். பழைய காலத்தில் சூரிய வம்சத்தைச் சேர்ந்த ராஜரிஷியான இடா என்பவர் கௌரியின் சாபத்தால் பெண் உருவத்தையடைந்து விட்டார். அவள் அழகைக் கண்டு உலகமே மயங்கியது. புதன் அவளுடன் கூடி புரூரவசை பெற்றான். இவ்விதம் கதையை கூறிய மனஸ்வாமி இதனால் தெய்வானுக்கிரகத்தாலும் மணி மந்திர வனஷதங்களாலும் ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் மாற முடியும். காமவசப்பட்டால் முக்காலும் அறிந்த முனிவர்களும் இவ்விதம் நடந்து கொள்வார்கள் என்று முடித்தான். கல்யாணம் செய்து கொண்ட உடனே கணவனை பிரிந்த காரிகே, மற்றவள் தனக்கு சக்காரத்தியாக வந்து தன் வாழ்வைக் குலைக்க முற்பட்டவன் என்பதையும் கருதாமல் நீ சொன்ன கதையைக் கேட்ட என் உடல் பதறுகிறது. உள்ளம் உருகிவிட்டது.
ஆகவே அதன் விவரம் என்ன என்பதை தெளிவாக எடுத்துக் கூற வேண்டும் என்று கேட்டாள். உடனே மனஸ்வாமி அவளை நோக்கி, தோழி, இவை மோக விகாரத்தின் சேஷடைகள், இவற்றை நானே அனுபவித்திருக்கிறேன். ஆகவே உன்னிடமிருந்து எதற்காக மறைக்க வேண்டும் என்றான். இதனால் தூண்டப் பெற்ற மிருங்காவதி மேலும் தூண்டித் துளைத்துக் கேட்க, மனஸ்வாமி, மகாவிஷ்ணுவிடமிருந்து எனக்கு ஒரு வரம் கிடைத்திருக்கிறது. ஆனால் இரவு வேளையில் நான் ஆணாக மாறலாம். ஆகவே உனக்காக அவ்விதம் மாறுகிறேன் என்று கூறி வாயிலிருந்து குளிகையை வெளியே எடுத்து ஆணாக மாறினான். இவ்விதம் அவன் பகலில் பெண்ணாகவும் இரவிலே ஆணாகவும் மாறி இருந்து வந்தான். க்ஷேத்திராடனம் போயிருந்த மந்திரிகுமாரன் ஊர் திரும்பும் நாள் நெருங்கியது. ஆகவே ஒரு நாள் மிருங்காவதியுடன் அவன் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டான். இந்நிலையில் விஷயம் மூலதேவருக்கு எட்டியது. அவர் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டார். தம் நண்பனான சசியை தன் மகன் போல உருமாறச் செய்தார். இருவருமாக யசக்கேது மன்னனை அடைந்தார்கள். மூலதேவர் அரசனிடம், நான் என் குமாரனை அழைத்து வந்துவிட்டேன். ஆகவே நான் உம்மிடம் ஒப்புவித்து விட்டுப்போன என் மருமகளை என்னிடம் ஒப்புவித்து விடுங்கள் என்று கேட்டார். தன்னை கிழவன் எங்கே சபித்து விடுவானோ என்று பயந்து அரசன் சிறிது யோசித்துவிட்டு, முதியவரே, உம் மருமகள் எங்கேயோ போய்விட்டாள். அதை நான் அறியேன். ஆகவே என்னை மன்னித்துவிட வேண்டும். ஆயினும் குற்றம் என்னுடையது. ஆதலின் உங்கள் மகனுக்கு என் பெண்ணை கொடுத்து விடுகிறேன் என்று தெரிவித்தான். தூர்த்த சிகாமணியான மூலதேவரோ தம் மருமகள்தான் வேண்டும் என்று விடாப்பிடியாக குதித்தார். கடைசியில் ஒருவாறு சமாதானம் ஏற்பட்டது. அந்தணகுமாரன் உருவத்தில் இருந்த சசிக்கும் ராஜகுமாரியான சசிபிரபைக்கும் திருமணம் நடந்தது. அதன்மேல் அரசு சம்பத்து எதிலும் நாட்டம் கொள்ளாமல் மூலதேவர் புதுமணத் தம்பதிகளை அழைத்துக் கொண்டு தன் வீடு திரும்பினார். அங்கே மனஸ்வாமி வந்து சேர்ந்தான். அவர்களுக்குள் பலத்த வாக்குவாதம் ஏற்பட்டது. சசிபிரபை எனக்கே உரியவள், கன்னிப் பருவத்திலேயே அவளை நான் கந்தர்வ முறையில் மணந்து கொண்டேன் என்று மனஸ்வாமி சொன்னான். சசி, அவள் தந்தை எனக்கு அவளை அக்கினி சாட்சியாக மணம் செய்து கொடுத்திருக்கிறார் என்றான். இவ்விதம் அவர்கள் தங்களுக்குள் பிரமாதமாக சண்டையிட்டுக் கொண்டார்கள். அவர்கள் விவாதம் முடியவில்லை. ஆகவே அரசே, இவ்விருவருள் யாருக்கு அவன் முறைப்படி மனைவியாவாள்? இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டும், இல்லாவிட்டால் முன் சொன்ன சாபம் உன்னை பீடிக்கும். இவ்வாறு கதையை முடித்ததும் கேள்வி கேட்ட வேதாளத்திற்கு விக்ரமாதித்த மகாராஜன் பின்வருமாறு பதில் சொன்னான். ராஜகுமாரியை முறைப்படி அவள் தந்தை சசிக்கே திருமணம் செய்து கொடுத்தபடியால் அவள் சசிக்கே மனைவியாவாள். மனஸ்வாமியோ திருடன் போல இரகசியமாக அவளை கந்தர்வ முறையில் மணந்து கொண்டான். திருடனுக்கு எப்போதும் மற்றவனுக்கு உரித்தான பொருள் மீது உரிமை கிடையாது என்று கூறி முடித்தான். இந்த பதிலைக் கேட்ட வேதாளம் மறுபடி சட்டவிழ்த்துக் கொண்ட அரசன் தோளை விட்டுக் கிளம்பி முருங்க மரத்தில் தொற்றிக் கொண்டது. விக்ரமாதித்தனும் அதை மறுபடியும் பிடித்து வரக் கிளம்பினான்.